கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் தியானிக்கிற வார்த்தை, யாருக்குமே பிடிக்காத என்னை இயேசுவுக்கு ஏன் பிடிக்க வேண்டும்? இது இப்படிப்பட்ட கேள்விகள் சிலருக்கு இருக்கலாம். இதில் டைரெக்டாக ஒரே லைனில் பதில் சொல்லணுன்னா, ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம்தான் இந்த கேள்விக்கு டைரக்டான பதில். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று வசனம் கூறுகிறது. ஸோ இயேசு என்னை நேசிக்கிறாரா என்ற கேள்வி ஆண்டவரை அறியாதவங்க கூட கேட்கக்கூடாது. ஏனென்றால் எல்லாருக்காக அவர் மரித்திருக்கிறார், தனது அன்பை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். எனவே இந்த கேள்விக்கு பதில் இதுதான், ஆண்டவர் நம்மேல் அன்பாக இருக்கிறார் என்பதுதான் சரியான ஒரு பதில். ஆனால் இன்று நமக்குள்ள ஒரு கேள்வி வந்து விடுகிறது. ஏன் இப்படி வருகிறது என்றால், நம் படுகிற பாடு, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சூழல், ஒரு நெருக்கடி, ஒரு சிச்சுவேஷன், ரொம்ப என்ன சொல்லலாம், மோசம், ஒரு கவலை உள்ள ஒரு வாழ்க்கை, இப்படிலாம் வருகிற பொழுது எந்த மனுஷனும், வீட்டாரும் சரி, நண்பர்களும் சரி, நமக்கு துணையாக இல்லாத போது இந்த கேள்விகள் ஒரு விரக்தியிலே வருவது உண்டு. உண்மையிலே பார்த்தா இயேசுவுக்கு எல்லாரையுமே பிடிக்கும். ரட்சிக்கப்படாதவங்களே அவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர்களுக்காக காத்திருக்கிறார் என்றால், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் மீது அவருக்கு எவ்வளவு அன்பு இருக்கும் என்பதை நாம் சற்று நிதானமாக அதை யோசித்து பார்க்க வேண்டும். இயேசுவின் அன்பை நாம் சந்தேகப்படுவதில் அர்த்தமில்லை. அவர் என்றென்றைக்கும் நேசிக்கிறார். பின்பு ஏன் என் வாழ்க்கையிலே சில பாடுகள் என்ற ஒரு கேள்வி வரலாம். ஆண்டவர் சில நேரங்களிலே சிலரை தெரிந்தெடுக்கிற பொழுது, ஏசாயாவில் கூட பார்க்குறோம், அங்கே சொல்லப்படுகிற வசனம், அவர் என்னை உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்தெடுத்தார். சில நேரங்களிலே சில உபத்திரவ பாதைகள் வழியாக ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு சொல்கிறேன், அவர்களை தெரிந்து கொள்கிறார். தன்னுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலைக்கோ அல்லது ஒரு காரியங்களை செய்து முடிப்பதற்கோ. அதனால நம்ம சோர்ந்து போக வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. இந்த கேள்வி நம்மளுடைய மனதில் வர வேண்டிய தேவையும் இல்லை. நிச்சயமாக சொல்கிறேன், ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஏனென்றால் இந்த கேள்விகள்லாம் கேட்க வேண்டும் என்றால் நானும் என்னுடைய வாழ்க்கையில் அநேக நாட்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தோம். ஆண்டவர் பல பல நன்மைகளை என்னுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறதை நான் அறிவேன். அந்த உண்மை என்னவென்றால், இயேசு நம்மை ஏற்றுக்கொள்கிறது, மனிதனை ஏற்றுக்கொள்கிறதுக்கு ஒரு அளவுகோலோ எதுவுமே கிடையாது. அது ஒரு நிபந்தனையற்ற ஒரு அன்பு. நம்ம என்ன பார்க்குறோம் என்றால், நம்ம என்ன யோசிக்கிறோம், ஏன் இந்த கேள்வி வருகிறது என்றால், மனிதர்களோடு அவரை நாம் ஒப்பிடுகிறோம். நம்ம வீட்லேயோ இல்லை நம்ம சொந்தக்காரங்க இல்லை வீட்டில் உள்ளவங்க இல்லை நண்பர்கள், நம்ம கூட வேலை பார்க்குறவங்க நம்ம மேலே ஒரு அன்பு இல்லாமல் நம்ம மேலே எரிச்சலாகவோ கோபமாகவோ பழி வாங்கிறது ஏதோ ஒரு காரியங்கள் நடக்கிற பொழுது நம்ம கூடவே இயேசு அந்த கூட்டணியிலே சேர்த்துடுறோம். அவரும் இப்படி தான் இருப்பார் போல இருக்குது. இல்லை இல்லை இல்லை, நாம் மனிதர்களை பார்ப்பது போல அவரை பார்க்கக்கூடாது. மற்றவர்கள் உங்களை பாராட்டுகிறார்களா அல்லது உங்களை அவர்கள் மதிக்கிறார்களா என்பதை பொறுத்து அல்ல அவருடைய அன்பு. ஸோ இயேசு எல்லாரையும் ஆழமாக அவர் நேசிக்கிறார். அவர் ஒரு நிபந்தனையற்ற ஒரு அன்பையும் ஒரு தோழமையும் எல்லாருக்கும் அளிக்கிறார் என்பது உண்மை. இதுதான் வேதம் சொல்லுகிறது. நாம் தவறுகிற இடம் மனிதர்களைப் போல அவரையும் பார்த்து விடுகிறோம். அதனால்தான் இந்த கேள்வி நமக்குள்ள வருகிறது. நிச்சயமாக இல்லை. அப்போ இயேசுவின் அன்பை நீங்கள் எங்கே பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்த்தால், வேத வசனங்கள் மூலமும் அவரை துதிப்பதன் மூலமும் ஜெபத்தின் மூலம்தான் அந்த அன்பை நாம் நம் உள்ளத்திலே நிரந்தரமாக பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கு இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள், மனிதர்களால் உபத்திரவங்கள், பிரச்சனைகள்லாம் இருக்கிற பொழுது நம்ம ஜெபிக்க மாட்டோம், வேதம் வாசிக்க மாட்டோம். அப்போ அங்கேயும் ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு கட் ஆயிடுது. அதனால தான் இந்த கேள்விகள் நமக்குள்ளாக சில நேரங்களிலே சிலருக்கு வருவது உண்டு. சரி, அது தவறில்லை, அது ஒரு விரக்தியினுடைய வெளிப்பாடு தான். அதனால் அவர்களை குறையாக நாம் சொல்ல முடியாது. இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழலிலே உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தாவீது தான்.
அவர் வந்து அவங்க அப்பாவை கூட அவரை வந்து பெருசாலும் ஒன்றும் பார்க்கல. பையனை ஆடு மேய்க்க விட்டுட்டு சாமி கேட்கும்போது எனக்கு இந்த 7 பசங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒருத்தன் உண்டு அவன் ஆடு மேய்க்க போயிடுறான். அப்போ தாவீதுக்கு அங்கே மரியாதையே இல்லை. ஸோ அவரே சொல்லுவார், என் தாயும் தந்தையும் என்னை கைவிட்டாலும் என்று சொல்லி ஆண்டவர் அவர் அங்கே புழுகிற அவர் என்னை கைவிட மாட்டார் என்று அவர் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார். அப்போ அவருக்கு அந்த அவங்க பிரதர்ஸ் யாருமே அவரை சரியாக ட்ரீட் பண்ணவில்லை. யோசேப்பு அவருடைய சகோதரர்களால் குண்டுகுலத்துக்கு போடப்பட்டவர். ஆண்டவர் உபத்திரவத்தின் குகையில் தான் அவரை தெரிந்து கொண்டார். அப்போ யோசேப்பு இந்த கேள்வியை கேட்டிருக்க முடியுமா? தாவீது இந்த கேள்வியை கேட்டிருக்க முடியுமா? இல்லை. அவர்கள் அந்த சூழலில் தான் ஆண்டவர் மீது நம்பிக்கையாக இருந்தார்கள். நல்ல எக்ஸாம்பிள் யோசேப்பும் தாவீதும் எடுத்து பாருங்கள். அவங்களுடைய வாழ்க்கையை அப்படியே படித்து பார்க்கும் பொழுது ஒருவர் கூட அவருக்கு ஆதரவாக இல்லை. எல்லா மனிதர்களும் அவரை வெறுத்தார்கள். யோசேப்புக்காவது அவங்க அப்பா கொஞ்சம் அன்பாக இருந்தார். தாவீதுக்கு அதுவும் இல்லை. சகோதரர்கள் வெறுத்தார்கள். அவங்க அப்பாவும் பெரிய லெவலில் அவர் மீது அன்பு செலுத்தினது அங்கே சொல்லப்படவில்லை. அப்படிப்பட்ட சூழலிலே உபத்திரவத்தின் பாதையிலே பாடுகளின் மத்தியில் தான் அவர் ஆண்டவரை துதித்து சங்கீதத்தை பாடுகிறார். ஏன்? அந்த துதி ஆண்டவரோடு கூட இருந்த அன்பையும் ஐக்கியத்தையும் வெளிப்படுத்தினது. அவருக்கு அது ஒரு பெரிய பலமாக இருந்தது. அதனால தான் அவர் இந்த கேள்வியை கேட்கவில்லை. அவருக்கு தெரியும் இவங்கெல்லாம் என்ன பண்ணாலும் இங்கே ஆண்டவர் என் மீது அன்பாக இருக்கிறார் என்று ஒரு நல்ல நம்பிக்கையோடு இருந்தார். அதனுடைய ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டதை, யோசேப்பு பெற்றுக்கொண்டதை நாம் எல்லோரும் அறிவோம். ஆண்டவர் இன்றைக்கி எல்லாருக்கமாக ஒரு வாக்கு தத்தத்தை சொல்கிறார். எபிரேயர் 13:5 நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிடித்து, ஒருவேளை இப்படிப்பட்ட கேள்விகளோடு இருப்பீர்களானால் இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து கொண்டு ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படுங்கள் ஒவ்வொரு நாளும். சங்கீதம் 139 முழு அதிகாரத்தையும் பாருங்கள். பிரமிக்கத்தக்க அதிசயமாக நான் உண்டாக்கப்பட்டபடியால் என்று தாவீது அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே ஒவ்வொரு காரியமும் அங்கே அந்த படைப்பு மற்றும் நம்ம எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறோம் எல்லாம் அழகாக சொல்லப்பட்டு ஆண்டவர் ஒரு நோக்கத்திற்காக நம்மளை உருவாக்கியிருக்கிறார் என்ற ஒரு பெரிய காரியம் அந்த 139 சங்கீதம் முழுமையாக சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அதை பொறுமையாக நீங்கள் படிக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். எபிரேயர் 13:15 வாக்குத்தத்தமாகவே இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரும் வாக்குத்தத்தமாக வைத்துக்கொண்டு ஆண்டவர் மீது அன்பு செலுத்துங்கள். நீங்கள் யோசேப்புடைய தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஆண்டவர் எப்படி ஒரு காலத்தில் உயர்த்தினார் என்று கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருங்கள். அவர் உங்கள் மீது அன்பாக இருக்கிறார். உங்களை நிச்சயமாக ஒரு நாள் உயர்த்துவார் என்ற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை நீங்கள் கர்த்தர் மேல் வைக்கிற பொழுது அது நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். அதே போல் ரோமர் 5:8 ஆண்டவர் சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தி அவர் அன்பை நமக்கு காட்டிவிட்டார். அந்த கேள்வி நம்முடைய வாழ்விலே வரவே வேண்டாம். சூழலை பார்த்து ஆண்டவரை நாம் இடைப்பட வேண்டாம். ஆண்டவர் எது செய்தாலும் நன்மைக்கே செய்கிறார். யோசேப்பு தாவீதுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அது நம்ம நன்றாக புரியும். நிச்சயமாக ஒருவேளை இப்படிப்பட்ட கேள்விகள், இப்படிப்பட்ட ஒரு சூழலில் யாராவது இருப்பீர்களானால் உங்களுக்கான வார்த்தை தான் இது. கர்த்தர் மீது நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திருங்கள். காலம் வரும், நிச்சயமாக நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். நீங்கள் இந்த சாட்சியை உலகம் முழுவதும் சொல்வீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.